ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஜாப்பனீஸ் காஃபி தாங்க செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாரெல்லாம் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கசக்குது, இனிமேல் இதை ட்ரை பண்ணவே கூடாது யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சொட்டு கசப்பு இல்லாமல் செம்ம டேஸ்டியான இந்த ஜாப்பனீஸ் காஃபி எப்படி போடலாம் பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சமாக காஃபி தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கணுங்க. அகர்லாம் ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். இது கரைஞ்சி வந்ததோட என்ன செய்யுங்கன்னா ஒரு டம்ளரில் வடிச்சிடலாங்க. வடிச்சிட்டு என்ன செய்யுங்கன்னா இது நல்லா ஆறட்டும். ஆறுற கேப்பில் என்ன செய்யுங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம வந்து 1 கிளாஸ் பால் ஊற்றினோம்னா அது அரை கிளாஸோ அல்லது 1/4 கிளாஸோ ஆற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. வற்றி வந்துச்சுன்னா அது வந்து நல்லா ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்கன்னா நம்மளோட ஜெல்லியும் நல்லா ஆறி அழகாக செட் ஆகி வந்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம காய்ச்சின பாலை வந்து அது மேலே ஊற்றிட்டா நம்மளோட சூப்பரான ஜாப்பனீஸ் காஃபி வந்து ரெடி ஆகிட்டுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.